வணக்கம். இன்னைக்கு மார்கழி 19 ஜான்வரி 3 சனிக்கிழமைங்க. சனிக்கிழமைன்றப்பே கொஞ்சம் தெரியுதுங்களா நான் என்ன பண்ண போகிறேன்னு. சனிக்கிழமை பெருமாள் உகந்த நாள், அதனால் இன்றைக்கி நம்ம ராதாகிருஷ்ணன் தாங்க போட போகிறோம். அதுக்கு நம்ம எப்பயும் போல் ஒரு 4 o'clockலாம் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டோங்க. 4 o'clock இல்லை 4:30 தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சு ஒரு கரெக்டாக 5 o'clock வந்து நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா 4:30க்கு சீக்கிரமே எழுந்திரிச்சு வந்து வாசல்லாம் கூட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். 5லேருந்து ஒரு 6:30 வரைக்கும் எனக்கு எடுத்துச்சுங்க. இன்றைக்கி கோலம் வந்து ஒரு 1.5 hours ஆச்சு. மேபி இத்தனை நாளோட எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் இருந்துச்சு. இது வந்து சாக் பீஸில் நம்ம வரைகிறதுக்கு எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. சீக்கிரம் முடிஞ்சிச்சு. ரொம்ப டீட்டெயில் இல்லைங்களா, சும்மா ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டுட்டு ஹார்ட்டின் ஷேப் மட்டும் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண நான் சைடில் பெட்டல்ஸ்லாம் இருக்க மாதிரி தான் போட்டேன். ஆனால் அது நல்லா இல்லாத மாதிரி இருந்ததுங்க. அதனால் ஃபுல்லாகவே இப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம அவுட்லைன் முடிஞ்சதும் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி கிருஷ்ணனாலே ப்ளூ கலர் தாங்க, கருநீல வண்ணன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் ப்ளூ கலரில் தான் காட்டுவாங்க. நம்மளாம் அதே போடுவோம். அப்போ தான் வந்து இவர் கிருஷ்ணர்னு மக்கள்லாம் நம்புவாங்க. இல்லைன்னா இது ஏதோ ஒரு பையன் பொண்ணுன்றுவாங்க. அந்த ப்ளூ கலர் போட்டால் தான் இது வந்து ராதை, இது வந்து கிருஷ்ணர் அப்படின்றது தெரியும். இது ரொம்ப அமைதியான ஒரு அப்படியே மெலோடியான ஒரு பிக்சருங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப மென்மையாக இருக்கும் இந்த ஆர்ட் வந்துட்டு. நானே எதிர்பார்க்கல, இது ரொம்ப மைல்யூட்டான டீட்டெயில்ஸாக எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. நான் ஃபேஸ் போடுறப்பே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே ரிசல்ட் ஓகே நல்லா தான் வரும்ன்ட்டு. அந்த ஃபேஸ்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இன்றைக்கி நல்லா இருக்குது இல்லைன்றது. எனக்கு நான் ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் தான் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் எனக்கு நல்லாவே வந்துருச்சு. கலரும் சூப்பராக வந்துருந்தது, ஷேடிங்லாம் கொடுத்து. அப்புறம் ஹார்ட்டின் சுற்றி கலர்லாம் வந்துட்டு லாஸ்ட்டில் தாங்க ராதைக்கு வந்து கலர் ஸ்டார்ட் பண்ணேன். இது ராதே கிருஷ்ணர்ன்றதே ரொம்ப பியூரான ஒரு லவ்ங்க. யாருமே அதை மறக்கவே மாட்டாங்க. கிருஷ்ணர்னால் கண்டிப்பாக ராதை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அன்பானவங்க 2 பேரும். அந்த பேரை கூட பிரிக்க மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா. ராதே கிருஷ்ணான்வாங்க, கிருஷ்ணா ராதேன்வாங்க. அப்படி அந்த பேரே ஒரு பேராக வந்துடுங்க. ஆனால் இதுக்கு டைட்டில் ஹெட்டிங் வைக்கிறப்ப மேலே ராதே கீழே கிருஷ்ணர் போடுறப்ப எனக்கே மனசு வரல, ஐயோ பேருக்கு பிரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அவ்வளோ அழகாக இருக்குங்க அவங்க 2 பேருடைய அந்த ஒரு காதல் கதைங்கிறது நல்ல ஒரு இது. ஏன்னா இது வந்து எங்கள் தாத்தா வந்து சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு இந்த கிருஷ்ணர் அவரோட வாழ்க்கை வரலாறு ஒவ்வொன்றா சொன்னதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணர்னாலே. கிருஷ்ணர் சின்ன வயசில் பண்ண சேட்டைகள், அவர் வந்து கம்ச மகாராஜாவுக்கு பண்ண தொந்தரவுகள், அவரோட பிறப்பு, வளர்ந்தது. மோஸ்ட்லி இப்போ சுட்டி டிவிலலாம் கூட வந்துருச்சு இல்லைங்க லிட்டில் கிருஷ்ணான்னு. அதில் வர்றது எல்லாமே எங்கள் தாத்தா வந்து சின்ன வயசுலேயே நாங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்தாரு. அதை நாங்கள் வந்து ஒரு கார்ட்டூனில் பார்க்குறப்ப எங்களுக்கு இன்னும் நாங்கள் இமேஜின் பண்ணதெல்லாம் இந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு. எனக்கு அதை சொல்கிறப்பே நம்மளோட இமேஜினேஷன் பவர்லாம் வந்து எவ்வளோ டெவலப் ஆகும் தெரியுங்களா. அவங்க சொல்ல நம்ம மைண்டுக்குள்ளே அந்த இமேஜினரி அப்படியே ஓடிட்டே இருக்கும். கிருஷ்ணர் வந்து தூங்கிட்டு இருந்தாரா அப்படின்னா நம்ம ஒரு இமேஜினேஷன் போட்டுக்குவோம். அதேமாரி தாங்க அந்த லிட்டில் கிருஷ்ணாவில் கூட இருக்கும். நல்ல ஒரு அனிமேஷன் கார்ட்டூன், அது சூப்பராக இருக்குங்க. இது ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கலர் பண்ண ராதை கிருஷ்ணருடைய தோளில் வந்து சாஞ்சிட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க. நான் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லணும். நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன்னா ரொம்ப அமைதியாங்க 2 பேரும் எந்த தொந்தரமும் இல்லாமல் அப்படியே அவங்களுடைய காதலில் மூழ்கி அந்த கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இசையில் மூழ்கி போய் அவ்வளோ அமைதியாக ரம்மியமான காட்சிக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு இந்த இது வந்து ரொம்பவே பிடிச்சிதுங்க. இந்த ஆர்ட்டு நல்லாவே வந்திருந்தது, நான் எதிர்பார்த்த மாரி கோலம். எனக்கு இதில் பிடிச்சதே பார்த்திங்கன்னா அவங்களுடைய 2 பேருடைய நெத்திச்சுட்டிங்க. இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா அது கட்டாக இன்னொரு வீடியோ என்ன தெரியுமா சொல்லிடுவான் நான் இதுலேயே. தலையில் மயில் தொகை முன்னாடி இல்லைங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளிப்பு பார்த்துருப்பீங்க, அதில் இருக்காது. இப்போ நான் மறந்துட்டேங்க. அதேமாரி கையில் இருக்க காப்பில் பாருங்கள், அதுலேயும் எல்லோ மட்டும்தான் இருந்துச்சு, அந்த ஆரஞ்சு ஷேட் கொடுக்கலாம். அப்புறம் அதே போயிட்டோம். அந்த ராதியோட டாலர் பார்த்திங்களா, மயில் இருக்குது, இதே இருக்குது. அவர் தலையில் மயில் இறகு, இவங்களோட டாலர் கூட மயில் இறகு மாதிரியே வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு வேறு ஷேப்லாம் கூட நான் கொடுத்துருக்கலாம், ரவுண்டு ஸ்கொயர்லாம் கொடுத்துருக்கலாம்.
இருந்தாலும் எனக்கு என்னமோ தெரியல ஹார்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு. 2 பேரும் அவ்வளோ ஒரு மனதார இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே ஹார்ட்டாகவே நமக்கு போட்டுருவோம் அப்படின்ட்டு அவுட்லைன் வந்து ஹார்ட்லேயே போட்டிருக்கோம். நல்லா இருந்ததுங்க. அவங்களுடைய அந்த நெத்திச்சுட்டிலாம் பார்த்திங்களா, ரியலாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஓகேங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் பண்ண அளவில் இது எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருந்தது. அவங்க கோல்டோட அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப மைல்யூட்டாக டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அவரோட நெக்லஸ்ஸு, அந்த குட்டி குண்டு மணி மாதிரி இருக்க பாசி, இது எல்லாமே நான் ரொம்ப மைல்யூட்டாக பண்ணதுங்க. அந்த ராதையோட காதுலலாம் கூட முத்து தொங்குற மாதிரியும் நடுவில் வந்து தங்கத்தில் குட்டிகிட்டு மணி தொங்குற மாதிரியும் வச்சுருப்பேன். அதேமாதிரி தான் செயின்லேயும் மேட்சிங்காகவே இருக்குங்க. அவங்களோட நெத்திச்சுடி மேட்சிங்காக இருக்கும். தோடு, அவங்களோட டாலர் செயின், அது டாலர் இல்லை, டாலர் வந்து மயில் இருக்குது, அந்த ஆரம் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே மேட்சிங்காக இருக்கும். புல்லாங்களோட வந்து கோல்டுலேயே கொடுத்துருக்கோம். நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கார் பாருங்கள் கிருஷ்ணர். அவ்வளோ சாந்தமாக இருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.